வந்து பேசணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க நேமுக்கு முன்னாடி QNAன்னு சொல்லிட்டு நேம் ரீநேம் பண்ணுங்க. சார் பேசுங்க. பேசுங்க. பிரதர் கேக்குதுங்களா? கேக்குது. பேசுங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. இந்த பிசினஸ்ல நான் ஜாயின் பண்ணதே உங்க எல்டிபி பார்த்து தான் பிரதர். நீங்க அதுல வந்து ரொம்ப பிராக்டிக்கலா பேசுனீங்களா, அந்த பிராக்டிக்கலாவும் இருந்துச்சு, உண்மையாவும் இருந்துச்சு. அதனாலே நான் ஜாயின் பண்ணிட்டேன் பிரதர் இந்த வெஸ்டீஜ்ல. என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, என் பேர் பூவிதா, 8%ல இருக்கேன், RWT டீம்ல இருக்கேன். என்னோட அப்ளைனர் வந்து மகேஸ்வரி சிஸ்டர், சில்வர் டைரக்டரா இருக்காங்க. ஸ்டார் டைரக்டர் சத்யபாமா சிஸ்டர். என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வெஸ்டீஜ்ல வந்து ராயல்டி இன்கம் அப்படின்ட்டு இருக்கு ஒண்ணு. இப்போ வந்து ஃபார் என்கிட்ட வந்து அப்படி இருக்குன்னு நான் வந்து இன்வைட் பண்றப்போ ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க, இப்போ ராயல்டி இன்கம் இருக்கு அப்படின்றீங்க, நான் நம்ம வெஸ்டீஜ் பத்தி நான் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணனேன், அதனால அவங்க அப்படி கேட்டாங்க. இப்போ ராயல்டி இன்கம் இருக்கு அப்படின்றீங்க, இப்போ வந்து அப்பா ஜாயின் பண்ணி அதுல இருக்காரு. இப்போ அவங்க பொண்ணு வந்து மேரிட் ஆயிட்டு, அவங்க மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. இப்ப அவங்களும் வெஸ்டீஜ் பண்றப்போ இவங்க அப்பா வந்து தவறிட்டாங்கன்னா, இறந்துட்டாங்கன்னா, அந்த ராயல்டி இன்கம் வந்து அவங்க டாட்டருக்கு போகுமா? ஏன்னா ஏற்கனவே வெஸ்டீஜ்ல அவங்களும் ஐடி போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கேட்டாங்க. அது ஒரு கொஸ்டின் இருக்கு பிரதர். அப்புறம் இன்னொரு ஒரு கொஸ்டின் இருக்கு, அது கேட்கலாமா என்னன்னு தெரியல, எனக்கு இருக்கு. என்ன மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். அத வந்து அவங்க கேட்கலாமா இல்லையான்னு டவுட்ல மனசுலயே வச்சிட்டு இருப்பாங்க. இப்ப எனக்கு வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது பதில் வந்து அது என்ன மாதிரி யோசிக்கிறவங்க வந்து ஒவ்வொரு ஆங்கிள் யோசிச்சிருப்பாங்க அதுக்கான பதில். அது உங்ககிட்ட இருந்து வரப்ப எங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். இனிமேட்டு அந்த கொஸ்டினுக்கு வந்து இப்ப வெஸ்டீஜ்னா எப்படி அது தாரக மந்திரமா, வெல்த் விஷு வெல்த் அப்படிங்கிறது தாரக மந்திரமா இருக்கோ, அது மாதிரி நீங்க சொல்ற பதில் வந்து இருக்கும் சிஸ்டர், இருக்கும் பிரதர். இருக்கணும்னு நான் நம்புறேன், இருக்குன்னு நான் ரொம்ப நம்பிக்கையா கேக்குறேன். என்ன கொஸ்டின்னா, இப்போ வந்து நம்ம வெஸ்டீஜ்ல வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு. இப்போ ஒரே டீமா இருந்தாலும் அதர் லெக் கூட வந்து கான்வர்சேஷன் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரே பர்சன்டேஜ்ல இருந்தாலும் அவங்களுக்கு எல்லா டவுட்டும் அவங்க அப்ளைனர் தான் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டானதுதான். இப்ப அதே பர்சன்டேஜ்ல எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன அப்படி தோணுதுன்னா, இப்ப அப்ளைனர் லீடர் அப்படி இருக்கப்போ அவங்க நாலேஜும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸும் அது ஒரு சிறப்பா இருக்கும். இப்ப எங்களுக்குள்ள ஒரு டவுட் சிஸ்டர், இருக்கப்ப உங்க நாங்க வாய்ஸ் பிரேக் ஆயிருச்சு. இப்ப பிரேக் ஆச்சாங்க சார்? இப்ப கேக்குதுங்களா? உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிருச்சு. ஓகே சார், இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. செகண்ட் கொஸ்டினை கொஞ்சம் வேகமா கேளுங்க. சரிங்க சார், சரிங்க சார். இப்போ வந்து ஒரே லெக், ஒரே டீம்ல இருக்கோம், லெக் மட்டும் வேறங்க சார். ஒரே பர்சன்டேஜ்ல இருக்கப்ப அதர் லெக் கூட பேசுறது சிறப்பா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எதுக்கான காரணம்ட்டு எங்களுக்கு தெரியுது ஓரளவுக்கு. அது நீங்க கொடுக்குறப்ப அது சிறப்பா இருக்கும் அந்த ஆன்சர். அதை இனிமேட்டு எல்லாரும் ரெகுலரா ஃபாலோ பண்ணுவோம். அந்த கொஸ்டின் மனசுல வரவே வராத மாதிரி எங்களுக்கு ஒரு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க சார். ஏன்னா டீச்சர் கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பேசி டவுட் கிளியர் பண்ணிக்கிறதுக்கும், ஒரு டீச்சர் கிட்ட கேட்கிறப்ப நம்ம கேட்டுட்டு அவங்க சொல்லிடுவாங்க, அப்போதைக்கு புரியும், இருந்தாலும் நம்ம டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்க சார். அதனால அது எதுக்காக பேசக்கூடாது அப்படின்றாங்கன்ட்டு கொஞ்சம் நீங்க நான் சொன்னீங்கன்னா கண்டிப்பா சிறப்பா இருக்கும் ஓகே, சார். கண்டிப்பா சொல்றேன். எல்லாருமே கவனமா கவனிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நான் இந்த டிசிப்ளின்னு சொன்னேன் இல்லையா? இந்த டிசிப்ளின்ல வந்து இந்த விஷயமும் இந்த பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் வந்து நம்ம வந்து பேரலல் லெக்ல இல்ல மத்த டீம்ல இருக்கக்கூடிய நமக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்ல. பட் அவங்களும் வெஸ்டேஜ் பண்றாங்க. இல்ல நம்ம டீமுக்குள்ளேயே சரவணன் நம்ம டீமுக்குள்ளேயே இருக்கிறாங்க. பட் ஆனா உங்களுக்கு மேல அவங்க இல்ல. அப்ளைன் மேல 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 இல்ல. பட் வேற எங்கேயோ இருக்கிறாங்க. பட் அவங்கள மீட் பண்றேன். அவங்க குரூப்ல இருக்காங்க. அதெல்லாம் ஏன் வந்து அவங்க கூட ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கும் நான் பதில் சொல்றேன். இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? இதை நீங்க ஸ்ட்ரிக்டா நீங்க டிசிப்ளின்டா ஃபாலோ பண்ணாதான் அது உங்க டீமும் ஃபாலோ பண்ணும். இதுவும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கேட்டீங்க, இந்த ராயல்டி இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹ் இந்த ராயல்டி இன்கம் இப்ப வந்து அப்பா பண்ணிட்டு இருக்காரு. அப்பா வந்து அப்பா பேர்ல ஐடி போட்டிருக்காரு. இப்ப பொண்ணு இருக்காங்க அப்படின்னா பொண்ணும் தனியா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவருக்கு வந்து அப்பா இன்கேஸ் இல்ல, அப்பாக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த ஐடி அப்படியே தான் இருக்கும். அந்த ஐடியில வரக்கூடிய
இன்கம் அப்படிங்கிறது அந்த ஐடியில வந்து நீங்க ஒரு டைரக்டர் அப்படின்னா நீங்க 40 பிவிக்கு மேல மினிமம் அந்த ஐடியில உங்க பர்ச்சேஸ் நடந்துட்டு இருக்கு. உங்க ஃபேமிலியில யாரோ ஒருத்தர் பண்ணிடுறாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அதுக்குன்னு சொல்லி உடனே நீங்க வந்து யாரு பேர்ல வந்து அதை மாத்தணுமோ, எக்ஸாம்பிள் அவங்க ஒய்ஃப் பேர்ல மாத்தலாம். இல்ல வந்து அவங்களுக்கு இன்னொரு சன் யாராவது இருக்காங்கன்னா அவங்க பேர்ல மாத்தலாம். இல்ல ஆ, உங்களோட பேரண்ட் யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்க பேர்ல மாத்தலாம். இல்ல அப்படின்னா, இது நான் ஒரு ஐடியில பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஐடியும் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும், அதுவும் கம்பெனி வந்து பண்ணி குடுத்துருவாங்க. மெர்ஜ்னா என்ன? இந்த டீம வந்து அந்த டீமோட வந்து லிங்க் பண்ணி குடுப்பாங்க. அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு. யாருக்கும் எந்த ஒரு லீடருக்கும் நடுவுல ஏன்னா ஒரே லெக்ல தான் இருப்பீங்க. ஒண்ணுக்கு கீழ தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு நடுவுல எந்த லீடரும் இருக்க மாட்டாங்கங்கும்போது, அத 2யும் மெர்ஜ் பண்ணி, உங்க ஐடிய வந்து அந்த ஐடியோடயே கனெக்ட் பண்ணி, ஒரே ஒரே ஐடிய வந்து பெரிய டீமா, ஸ்ட்ரெங்தன் டீமா கம்பெனி வந்து அதோட லெக்ஸ் எல்லாம் அதுக்கேத்த மாரி நீங்க எப்படி பண்ணா கரெக்ட்டா இருக்குமோ, யாருக்கும் எந்த லீடர்ஸ் கிராஸ் கிராஸ் ஆகாம, லீடர்ஸ் எதுவும் இஷ்யூ ஆகாம கம்பெனி வந்து மாத்தி குடுத்துருவாங்க. இதுல நீங்க வந்து ஒரியே பண்ண வேணாம். ஓகேவா? ஐடிங்கிறது எப்பயுமே டெட் ஆகவே ஆகாதுங்க. நம்ம டெட் ஆனாலும் ஐடி எப்பயுமே டெட் ஆகாது. ஓகேவா? இந்த ராயல்டி இன்கம் வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு கீழ டீம் இருக்கணும். சும்மா நீங்க ஒரு ஐடிய போட்டுட்டு, ஓகேவா? நீங்க இருக்கும்போதே இன்கம் வரல. நீங்க போனதுக்கு அப்புறம் மட்டும் இன்கம் வருமா? இன்கம் அப்படிங்கிறது எப்போ வரும்? நம்ப வந்து ஜாயின் பண்ணி மிகப்பெரிய பிரம்மாண்டமான நம்ம கீழ ஒரு டீம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம், மந்த்லி பர்ச்சேஸ் மட்டும் ப ப நம்ப நம்ப ஐடிக்கு மட்டும் செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எந்த வேலையும் செய்யலினாலும் இன்கம் ஜம்முன்னு வந்துகிட்டு இருக்கு. 1,00,000 2,00,000 அது மாரி வந்து குறையாம வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மேல வருது. ஓகே. ஏன்னா நமக்கு கீழ டீம் ஆல்ரெடி செட் ஆயிருச்சு. எல்லா லீடரும் அவங்கவங்க டீம பாக்குறாங்க. அவங்கவங்க மீட்டிங் குடுக்குறாங்க. அந்தந்த டீம் அப்படியே ஆட்டோ பைலட்டா அந்தந்த நெறைய லீடர்ஸ் அவங்கவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதன் மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கோர் டீம் எல்லாமே செட் ஆயி, உங்களுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு. இந்த மாரி ஒரு டீம டெவலப் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் கால சூழ்நிலையினால நம்ப இல்ல அப்படின்னாலும், அந்த ஐடி வந்து யார் பேர்ல வேணா மாத்திக்கலாம். ஓகேவா? இந்த மாரிலாம் வந்து நம்ப நெறைய வந்து இந்தியாக்குள்ள எத்தனையோ பேரு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. ஆச்சரியப்படுவீங்க. எத்தனையோ கேஸ்லாம் நடக்குது. ஓகேவா? எப்படின்னா வந்து அ இந்த இந்த ஒரு ஐடி வந்து இருக்காங்க அப்படின்னா, அந்த ஐடி வந்து நல்லா டெவலப் ஆயிருச்சு. பல லட்சங்கள்ல இன்கம் வருது. அதுக்கப்புறம் அந்த ஐடி யார் பேர்ல இருக்கோ அவங்க இறந்ததுக்கப்புறம், அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே வந்து அண்ணன், தம்பிங்க வந்து சண்டை போட்டு, இந்த ஐடி எனக்கு தான் வரணும். இந்த ஐடில எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கம்பெனி வந்து நீங்க 2 பேரும் சண்டை போட்டு கோர்ட்டுக்குலாம் போயிட்டாங்க. கோர்ட்டுக்குலாம் போய் அவங்க 2 பேத்துல யாருக்கு நீங்க தீர்ப்பு வாங்கிட்டு வாங்க. யாருக்கு சொல்றீங்களோ கம்பெனி உங்களுக்கு மாத்தி குடுத்துர்றேன். அதுவரைக்கும் அந்த ஐடில போயிட்டு இருக்கும். இன்கம் அந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கே போகும். நீங்க ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க. யார் பேர்ல மாத்தணுங்கிறது நீங்க 2 பேரும் அ அவங்க கோர்ட்டுக்கு கேஸே போட்டு இது மாரி 1, 2 இல்ல நெறைய நடந்திருக்கு இன்சிடென்ட். எனக்கு ஒண்ணு கன்ஃபார்ம் நல்லா தெரியுங்கிறனால நான் அத ஷேர் பண்றேன். இது மாரி எத்தனையோ நடந்திருக்கு. ஒய்ஃப்‌வுக்கும் இப்ப செத்து போனவங்களோட ஒய்ஃப்‌வுக்கும், சன்னுக்கும் சண்டை வந்து எனக்கு தான் வரணும். இல்ல எனக்கு தான் வரணும். அப்படின்னு கேஸ் அந்த மாரி வந்து எத்தனையோ வந்து பிரச்சனைகள்லாம் அ ஆனா அந்த அளவுக்கு பாருங்க அந்த ஐடி வந்து அவ்வளோ சம்பாரிச்சு குடுக்குது. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, அந்த அளவுக்கு வந்து வெஸ்டேஜ்ல வந்து ராயல்டி இன்கம் எத்தனையோ பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியாக்குள்ள எத்தனையோ பேர் இந்த மாரி வந்து வாங்குறவங்க எனக்கு தெரியும். இருக்கறாங்க. அவங்களெல்லாம் நான் நெறைய பேர நேர்ல பார்த்துருக்கேன். ஒருத்தர் வந்தாரு. ஆ அவரு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப யங்கு சின்ன வயசு தான். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட அப்பா பண்ணிட்டு இருந்துட்டு, இப்ப அவரு பையன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? ஒரு பெரிய லெவல், பெரிய ஒரு இன்கம் எடுக்குறாங்க. இந்த டூருக்கு கூட வந்திருந்தாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டேஜ்ல பாசிபிள். 100% இதுல ராயல்டி இன்கம் இருக்கு. அத நெறைய பேர் எடுத்துக்கிட்டும் இருக்கிறாங்க. அதனால வந்து நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க டீம உருவாக்குங்க. ஓகேவா? டீம உருவாக்குங்க. ஆ டீம அதே மாரி வந்து அந்த ஐடி வந்து அ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உங்களோட வேல்யூ அதுதான். ஓகேவா? நீங்க யாரு? நீங்க தான் பண்ணி குடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத காலங்காலத்துக்கும் சொல்லும். உங்க உங்க பரம்பரையவே அது மாத்தும். ஏன்னா இந்த அளவு இது நான் இந்த இஷ்யூ அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த மாரி ஒரு சில அந்த மோசமான குடும்ப சூழ்நிலையினால நெறைய பேருக்கு இந்த மாரிலாம் நடந்துட்டு இருக்கு. பட் பல பேர் வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் பிரச்சனை இந்த மாரிலாம் பிரச்சனை இருக்காதுல்ல. அவங்களுக்குள்ள அவங்க ஒற்றுமையா இருப்பாங்க, பேசி அது மாரி பல பேர் இருக்கிறாங்க. அவங்கள மாரிலாம் யாரும் நம்ம டீம்ல நமக்கு யாருக்கும் நடக்கக்கூடாது. அது மாரிலாம் நடக்காம நம்ம குடும்பத்த பார்த்துக்கணும். பட் நான் இது இது எதுக்காக சொல்றேன்னா, ஒரு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதெல்லாம் சொல்றேன். ஓகே. சரி ஓகே. இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து பாயிண்ட் நம்பர் 2 எதுக்காக நான் சொல்றேன்னா, ஆ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா? எதுக்காக வந்து பேரலல் லெக்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் கூட பேசக்கூடாது அப்டின்னா,
இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அரசியல் மாரி தான். இந்த இந்த கான்செப்ட்ட பொறுத்தவரைக்கும். இது நெறைய பேருக்கு புரியாது. ஏன்னா அரசியல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கம்பெனில நடக்கும். ஒவ்வொரு இடத்துலயுமே இருக்கு. இந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது. அரசியல் அப்படிங்கிறது இது வந்து இந்த உண்மையான அரசியல் தான் அரசியல் அப்படின்னு நெனைச்சிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்துக்குள்ள நடக்கும் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஒரு பாலிடிக்ஸ்னா என்ன? ஒரு விஷயத்த நம்ப ஒண்ணு நெனைச்சு பண்ணுவோம். அது இன்னொன்னா நடக்கும். நம்ம ஒண்ணு நெனைச்சிருப்போம். அத நம்ம நெனைச்சுக்கிட்டு வேற ஒண்ணு மாரி வெளிய நம்ம தெரியப்படுத்துவோம், காட்டுவோம். இது வந்து ஒரே நாள்ல நடக்காது. இனிஷியலா வந்து நல்ல விதமா தான் போகும். அதுக்கப்புறம் அவங்க மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து ஏ அப்படின்னு ஒரு லீடர் இருக்காரு. இப்ப ராமுன்னு ஒரு லீடர் இருக்காரு. ராமுக்கு கீழ வந்து ஏ, பி அப்படின்னு சொல்லிட்டு 2 லீடர் இருக்காங்க. ராமுக்கு கீழ ஏ லெக் இருக்கு, பி லெக் இருக்கு. ஓகேவா? ஏ லெக்ல இருக்கிறவரும் ஒரு நீங்க நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்களோ அந்த லெவல் வச்சுக்கோங்க. 5ஓ, 8ஓ, 12ஓ, பிரான்ஸோ, சில்வரோ, ப்ரவுனோ. அதே மாரி அ பில இருக்கிறவரும். ஓகேவா? அவரும் வந்து ஒரு அதே லெவல்ல இருக்காரு. ஓகேவா? நீங்க என்ன நெனச்சுக்கிறீங்க? பேரலல் லெக் இவருக்கு நமக்கு மேல தான் இவர் இருக்காரு. இவரோட இன்னொரு லெக்ல இருக்கிறவரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நீங்க ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கிறீங்க. ஓகேவா? நீங்க 2 பேரும் இந்த வெஸ்டேஜ் தான் பண்றீங்க. அப்பப்ப வந்து நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள 2 பேரும் நீங்க தனியா டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? அப்ளைன்ட்ட வேணுங்கிறது நீங்க ராமுட்ட கேட்டுக்கிறீங்க. அது இல்லாம நீங்களும் 2 பேரும் நல்லா தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க. அது ராமுக்கும் தெரியுது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா தான் பேசி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டீம் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஒரு கட்டத்துல வந்து ஏவுக்கோ, பிக்கோ வந்து டீம்ல ஏதாவது ஒரே மாரியே இருக்குமா? எப்பயுமே ஒரே மாரி போகுமா? நல்லாவே போகுமா? இல்ல ஒருத்தருக்கு அடி வாங்கும்போது 2 பேருக்கும் சேர்ந்தே அடி வாங்குமா? ஒருத்தருக்கு நல்லா போகும், இன்னொருத்தருக்கு நல்லா போகாது. அப்போ யாரோ ஒருத்தர் வந்து அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அவர் வந்து தொடர்ந்து இந்த பிசினஸ்ல 2 பேருமே லைஃப் லாங் இருப்பாங்க. இதே எண்ணத்தோட இருப்பாங்க அப்படின்னு நம்ம எந்த ஒரு கேரண்டியும் குடுக்க முடியாது. அப்ப ஒருத்தர் வந்து டீம் உடையுதோ, இப்ப 5ல இருக்காரு, இல்ல 8ல இருக்காரு, இல்ல 12ல எந்த லெவல் நீங்க நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அப்ப அந்த மாரி இருக்கிறவர், இன்னைக்கு நல்லா பண்ணுவாரு, நல்லா கான்ஃபிடென்ட்டா பேசுவாரு. நாளைக்கு வந்து என்னாச்சு, அவருக்கு வந்து வேற ஒரு பிசினஸ் வாய்ப்பு கிடைக்குது. இல்ல அவருக்கு இத விட பெட்டரா இருக்கு. அப்ப என்ன நினைப்பாரு, நமக்கு இவருக்கு முன்னாடி வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் சேர்ந்துட்டு இவரு நமக்கு நல்லா தானே இருக்காரு. இவர நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாரு. பேசுவாரு. இல்லைன்னா நம்ம இவரையும் கூப்பிடலாம். இல்ல அவரு வேற ஒரு பிசினஸ்க்கு போயிரலாம். போனதுக்கப்புறம் அந்த கான்டாக்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அது என்ன ஆகும், சரி நானும் உங்கள 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 அவரு இன்வைட் பண்ணுவாரு. என்னடா இவரு போயிட்டாரா? இவரு லெக்ல இவரு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போகலைனாலும் நீங்க டிஸ்டர்ப் ஆவீங்க. 1 பாயிண்ட் நம்பர் 1. இன்னொன்னு என்னன்னா, அவரு வந்து எப்படிப்பட்டவர்ன்னு உங்களுக்கு தெரியாது. அவரு உங்களுக்கு நல்லதே தான் நினைக்கணும்னு தெரியாது. அவரோட டீமுக்கு அவர் ரொம்ப நல்லது நினைப்பாரு. எப்பயுமே அப்ளைன் வந்து அவங்க டீமுக்கு நல்லது தான் நினைப்பாங்க. ஆனா வேற ஒருத்தர் வந்து சும்மா வந்து சீண்டி பார்க்கலாம். இல்ல வந்து அவங்க வந்து சும்மா வந்து பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. டீம் எப்படி போகுது? நல்லாவே போகல. இத நம்பிட்டு இருக்கிறீங்களா? இத நம்பி நீங்க வீடு கட்டிட்டு இருக்கிறீங்களா? வேற ஏதாவது வேலைய பாருங்க. இது நீங்க ஃபியூச்சர் இப்படி இருக்குமான்னு தெரியாது. நான் வந்து ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்கேன்னு சும்மா உங்கள்ட்ட மட்டும் நெகட்டிவா பேசுவாரு. ஓகே. உங்கள டவுன் ஆக்கிருவாரு. அந்த லீடருக்கு வந்து நம்ப தான் ஃபர்ஸ்ட் ஆளா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கலாம். ஓகே. அவரு உங்கள வந்து வீக் ஆக்கணும்னு நெனைப்பாரு. இல்ல அவரோட அப்ளைன பழி வாங்கணும்னு ஒரு கட்டத்துல அவருக்கு தோணும்போது, ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது, உங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாரு. இல்ல அப்ளைனுக்கும், டவுன்லைனுக்கும் ஒரு சண்டை வரும்போது, அத பத்திலாம் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாருன்னு தேவையில்லாம வந்து ஏல இருக்கிறவரோ, இல்ல பில இருக்கிறவரோ, இன்னொருத்தர்ட்ட வந்து ஷேர் பண்ணுவாரு. ஏன்னா, அவருக்கும் நடக்கிற பிரச்சனை. ஒரு அதாவது ஒருத்தருக்கும் சண்டை வர்றது வந்து, அவரு ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம். அவருக்கு நம்ப எடுக்கிற ஆக்ஷன் வந்து, இவரையும் போய் பயன்படுத்திருவாரு. "பாரு நான் நல்லா பண்ணிட்டு இருந்தேன். என் கூட இப்படி சண்டை போட்டாரு. நாளைக்கு உன்னையும் இப்படி பண்ணுவாரு." அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுத்துவாரு. அப்ப என்னன்னா வந்து, நம்ப அந்த லெக் யாரு? இவங்களையும் நம்ப வந்து சேர விடாம இருக்கும்போது, ஒரு லெக்ல பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனை வந்து இன்னொரு இதுக்கு போகாது. ஒரு 2 குடிசை இருக்கு அப்படின்னா, தீ பத்துச்சுன்னா 2 குடிசையும் பத்திரும். அதே தூரமா இருந்துச்சுன்னா, ஒரு குடிசையில பத்துனாலும் இன்னொரு குடிசைக்கு போகாது, பரவாது. ஏன்னா இது எல்லாமே எனக்கு நடந்திருக்கு. ஓகே. அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆகுதும்போது, அவங்க 2 பேரும் சேர்ந்து தேவையில்லாம கெட்டு போகறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. உங்க அப்ளைன் உங்களுக்கு நல்லது நெனைக்கிற மாரி, அவரு உங்களுக்கு நல்லது நெனைப்பாரு. இனிஷியலா 1, 2 விஷயங்கள் கரெக்ட்டா பேசுவாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் அவரு உங்க அப்ளைன் இல்ல. என்னதான் இருந்தாலும் அவருக்கும் உங்களுக்கும் ஒரு லிங்கே இல்ல. அவரு ஏதோ 1, 2 டைம் உங்களுக்கு ரொம்ப கேரிங்கா, ரொம்ப நல்லதா, ரொம்ப தெளிவா பதில் சொன்னதுனால, எப்பயுமே அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவரு ஃபர்ஸ்ட் அவரு டீம தான் பாப்பாரு. ஓகேவா? அவர பார்த்துக்கிட்டு, இல்ல அவர நீங்க மீன் பண்ணிட்டு, உங்க அப்ளைன அவாய்ட் பண்ணிட்டு, அவரு கூட பேசிட்டு இருக்கும்போது, நாளைக்கு வந்து அது ரொம்ப குளோஸா போகும்போது, இல்ல வந்து ஏதாவது தேவையான சிச்சுவேஷன்ல அவரு டீம தான் பார்ப்பாரு. உங்கள கேர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, அதன் மூலியமா அவருக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்ல. அப்ளைன் நமக்கு நல்லது நெனைக்கிறத மாரி, வேற நமக்கு சம்மந்தம் இல்லாதவங்க நல்லது நெனைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஓகேவா? அந்த மா இது மாரி வந்து நான் காரணங்கள் சொன்னேன்னா, நெறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம்.
ஓகே, உங்க டீம்ல என்ன நடக்குது, உங்களுக்கும் வீக்கா இருக்கா, எனக்கும் வீக்கா இருக்கு. ஓகேவா? அப்ப இவங்களே நம்ம அப்ளைன் என்ன சொன்னாலுமே இவங்க 2 பேரும் வந்து இந்த லெக்ல இப்படி இருக்குல்ல, இந்த லெக்ல இப்படி இருக்குல்ல. ஓகேவா? இவரு ஏன் இப்படி பேசுறாரு? இப்ப இவருக்கே டீம் இல்ல. நம்மளுக்கு இப்படி இருக்கு. அந்த லெக் என்னன்னு நமக்கு தெரியும். அப்ப இவரோட நிலைமை என்ன? அப்படின்னு அப்ளைன பத்தி நம்ம யோசிச்சுக்கிட்டு கோவிச்சுக்கிட்டு தான் இருப்போம். நம்ப எத நம் நம்ப வந்து எத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம். நம்ப அப்ளைன் யாரு? நம்ப டீம் என்ன? அத தாண்டி நீங்க உங்க கண்ணு வேற பக்கம் போச்சு அப்படின்னா, இந்த பிசினஸ்ல உங்களால வளர்ச்சிய பார்க்கவே முடியாது. தேவையில்லாத பாலிடிக்ஸ்குள்ளயும், தேவையில்லாம ஒரு சூழ்ச்சிக்குள்ளயும் நீங்களும் மாறுவீங்க. நீங்களும் மத்தவங்களையும் மாத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு வரும். நான் எப்படி வந்து வேற நெட்வொர்க் பண்றவங்க நம்பர சேவ் பண்ணாதீங்க, அவங்க கூட பேசாதீங்கன்னு சொல்றேனோ, அதேதான். பேரலல் லெக்ல நம்ம டீம்லயே வேற வேற லீடர்ஸோட கான்டாக்ட் நம்பர டெலீட் பண்ணுங்க. அவங்க கூட பேசாதீங்க. தேவையில்ல, சம்மந்தம் இல்ல. எப்பயாவது நம்ம நேர்ல பார்க்கும்போது சும்மா ஹாய், பாய் சொல்றோமா, பேசுறோமா, அதோட நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஒரு ஒரு டூர் வராங்க, டூர் பேசுறாங்க, நேர்ல வராங்க, பேசுறாங்க, அப்ப பேசுறோமா, அதோட நிறுத்திக்கணும். அதுக்கு மேல நம்ம வந்து டெய்லியும் பேசிக்கிட்டு, அப்போ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த பிசினஸ்க்கு ஹெல்த்தியே கிடையாது. அன்ஹெல்தி. அது உங்கள இந்த பிசினஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு இப்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஜாங்கிரி சாப்பிடும்போது அப்போதைக்கு நல்லா தான் இருக்கும். அதோட பின்விளைவுகள் எவ்வளவு பிரச்சனைய ஏற்படுத்தும். அது மாரி தான். இப்ப அப்ளைன் உங்கள்ட்ட வந்து கொஸ்டின் கேட்பாரு. ஆனா, அவரு வந்து உங்கள்ட்ட எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் கொஸ்டின் கேட்க மாட்டாரு. ஓகேவா? ஏன்னா, எப்பயுமே உங்களுக்கு வந்து ஏதாவது என்ன நடந்தாலும் உங்கள வந்து ஒரு ஆறுதலா பேசுவாரு. உங்கள எதிர்த்து பேசவே மாட்டாரு. ஆனா, அப்ளைன் எப்பயுமே அப்படி இருக்க முடியாது. நீங்க பண்ணலைன்னா ஏன் பண்ணலன்னு கேட்குவாரு. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு ஒரு சஜஷன் பண்ணுவாரு. இது தப்பு ப்ரோ, இப்படி பண்ணுங்கன்னு. அப்ப நமக்கு அவர புடிக்காது. இவரு உங்கள்ட்ட யாரு குளோஸா சம்மந்தமே இருக்காது. ஏன்னா, அவரு அப்படிதான் பேசுவாரு. ஓகேவா? அது நீங்க அத நோக்கி நீங்க போனீங்கன்னா, அப்ப இத இழந்துருவீங்க. நெறைய சம் இது இருக்கு. நெறைய இது மாரி வந்து எண்ணற்ற காரணங்கள் இருக்கு. 1, 2 கிடையாது. அதனால வந்து எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிசினஸ்ல நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நெறைய தேவையில்லாத நபர்கள், தேவையில்லாத கான்டாக்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அத நீங்க எந்த அளவுக்கு அவாய்ட் பண்றீங்களோ, அந்த இடத்துல நீங்க உங்க டிசிப்ளின் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்களோ, அதுதான் உங்கள இந்த பிசினஸ்ல வந்து லாங் ரன் கூட்டிட்டு போகும். எப்படிங்க? நான் வந்து லைஃப் லாங் நீங்க இருக்கிறதும் இருந்தீங்கன்னா சந்தோஷம். குறைஞ்சது லாங் ரன்னாவது இருக்கணும். லாங் ரன்னா என்ன? குறைஞ்சது ஒரு ஒரு 10 வருஷம் நம்ம நம்ம வெல்த்த கிரியேட் பண்ற அளவுக்கு. எதுக்காக நான் இத சொல்றேன்? லாங் ரன்ன்னு சொல்றேன். ஏன்னா, இங்க பலருமே கம்பெனி ஆரம்பிச்ச 2004ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. விஎம்சிஎம் மெம்பர்ல 2, 3 பேர்லாம் கம்பெனி ஆரம்பிச்ச அந்த அந்த மாசத்திலேயே ஜாயின் பண்ணவங்களா இருக்காங்க. அவங்கலாம் எவ்வளவு வருஷமா இருக்காங்கன்னு பாருங்க. ஓகேவா? எத்தன ஒரு சில கிரவுன் டைரக்டர்ஸ்லாம் வந்து கம்பெனி ஆரம்பிச்சு 15 வருஷமா இருக்கிறாங்க, 20 வருஷமா இருக்காங்க, 18 வருஷமா இருக்கிறாங்கலாம் அவார்டு குடுத்தாங்க. அவங்கலாம் வந்து கிரவுன் டைரக்டர், யுசிடி ஒரு 2, 3 லட்சம் தான் இன்கம் எடுக்குறாங்க. பட் ஆனா லாங் ரன்னா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட திறமைக்கும், அவங்களோட முயற்சிக்கும் அதுவே அவங்க வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு இன்கமா இருக்கு. ஓகேவா? எவ்வளோக்கு எவ்வளோ லாங் ரன் இருக்கிறாங்களோ, நம்ம இருக்கிறோமோ, நம்மளோட டிசிப்ளின பொறுத்து தான். ஓகேவா? நம்ப தொடர்ந்து லைஃப் லாங் இருக்கணும்னா, அப்ப எந்த அளவுக்கு டிசிப்ளினா இருக்கணும்னு பாருங்க. ஓகேவா? எந்த அளவுக்கு நம்ம லாங் ரன் நிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம இந்த பிசினஸ்ல சம்பாரிக்க முடியும். நாளைக்கே போயிட்டீங்கன்னா, 10 வருஷம் கழிச்சு போறீங்க அப்படின்னா கூட அட்லீஸ்ட் நீங்க நெறைய சம்பாரிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள யாரோ ஒருத்தர் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கான்டாக்ட்ட நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்குது. யாரோ ஒருத்தர் உங்கள குழப்பி விடுறாங்க, வெளிய போறாங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. வெஸ்டேஜ் மூலியமா அவங்க லைஃப்வே மாத்திட்டு, வேற நெட்வொர்க் போனவங்க, வேற பிசினஸ்க்கு போனவங்கலாம் இருக்காங்க. எப்ப அவங்கள வந்து அந்த ஒரு ஆ மனம் மாறும்னே தெரியாது. அந்த கான்டாக்ட் கிடைக்கும்போது மனம் மாறிடும். அப்ப அந்த கான்டாக்ட் அந்த மாரி கான்டாக்ட்க்குள்ளேயே போக்கூடாது. அவங்க கூடவே பேசக்கூடாதுன்னு நம்ம டிசிப்ளினா இருக்கும்போது ஏன்னா நம்ம மனசுங்கிறது நம்ப நம்ப அவ்வளோலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. நம்மள்ட்ட வந்து நாளைக்கு வந்து ரூ. 1,00,000 உனக்கு தரேன்ப்பா. நீ நல்ல ஒரு லீடரு. உன் டீம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. டீம் எல்லாத்தையும் ஐடி போட வை. எல்லாத்தையும் பண்ண வை. 1,00,000 தரேங்குவாங்க. ஓ! 1,00,000மா? ஐடி போடுறேன். 1,00,000 1,00,000 நீ எல்லாத்தையும் கூட்டிட்டு வா தரேன். ஒண்ணும் தர மாட்டாங்க. அப்படிலாம் ஏமாந்தவங்க வெஸ்டேஜ்ல இருக்காங்க. அப்ப அந்த கான்டாக்ட் கூடயே நம்ம பேசலைன்னா இங்கேயே இருந்திருப்போம். அந்த காலவே அவாய்ட் பண்ணியிருந்தோம்னா, அந்த நம்பர சேவ் பண்ணவே இல்லைன்னா, யோசிச்சு பாருங்க. நான் அங்க தான் நான் லாக் பண்றேன். நீங்க அவரு கூட சேர்ந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டதுக்கு அப்புறம் நான் வரலன்னு சொல்ல வேண்டாம். அவ்வளவு தூரமே போ வேணாம். அந்த நம்பரே சேவ் பண்ணாதீங்க. அந்த கால எடுக்காதீங்க. அவர் கூட பேச்சே குடுக்காதீங்க. அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க தப்பிச்சுருவீங்க. இன்னும் பல வருஷம் நிப்பீங்க. அந்த நம்பர் எவ்வளவு நாள் சேவ் பண்ணாம இருக்கீங்களோ, அந்த நபர் கூட எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க பேசுறத அவாய்ட் பண்றீங்களோ, அவ்வளவு நாள் போயிட்டே இருப்பீங்க. பல வருடங்கள் அதுக்கப்புறம் நின்னுகிட்டே இருப்பீங்க. என்னைக்கு நீங்க அட்டெண்ட் பண்றீங்களோ, என்னைக்கு அந்த ரிலேஷன்ஷிப்லாம் பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, எங்கேயாவது இருந்து நமக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? அந்த சாக்கடை மாரி ஒரு
ஒரு இது வந்துரும். ஓகேவா? அன்னைக்கு நமக்கோட கெட்ட நேரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னு அந்த அந்த மாரி ஸ்டார்ட் ஆகிரும். ஓகேவா? அதனால இந்த விஷயத்த எப்பயுமே டிசிப்ளினா இருங்க. ஓகேவா? எப்பயுமே நமக்கு எந்த ஒரு இதுவுமே வேணாம். பிசினஸ் உங்களோட அப்ளைன் சரியில்லையா? அவருக்கு மேல, அவருக்கு மேல, அவருக்கு மேல. டீமு, ட்ரெய்னிங்கு, வெஸ்டேஜ், ப்ராடக்ட் அத தாண்டி எந்த ஒரு இதுவுமே வச்சுக்காதீங்க. அப்பதான் நான் திரும்பவும் சொல்றேன். லாங் ரன், லைஃப் லாங் நீங்க இந்த பிசினஸ்ல டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாரி டிசிப்ளின்டா இந்த பிசினஸ பண்ணுங்க. நீங்க வேற யாராவது லீடர்ஸோட நம்பர்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா? டெலீட் பண்ணிருங்க. ஓகேவா? டெலீட் பண்ணுங்க. அதுதான் உங்கள இந்த பிசினஸ்ல இத நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்? இப்ப நீங்க இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இப்ப நான் ரொம்ப டிசிப்ளின்ப்பா. நான் இதெல்லாம் சமாளிச்சுருவேன். சரி நீங்க இப்படி பேசுறீங்க, புடிக்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு கீழ ஒருத்தர், உங்க டீம்ல இருக்கிறவர், உங்களோட ஏபி லெக்ல பேசலாம். அவரு இல்லைன்னா வேற ஏதோ ஒரு லீடர். உங்களுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்ல. அந்த லீடரோட வேற ஏதோ ஒரு லெக்ல இருக்கக்கூடிய லீடர் கூட பேசலாம். அது ஹெல்த்தியா நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க கிரவுண்ட் டைரக்டர். உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் ஒருத்தர் வேற ஒரு பிரான்ச் கூட பேசுறாரு. ஒரு 16% வேற ஒருத்தர் கூட பேசிட்டு, "பேசுப்பா, பேசுப்பா" அப்படின்னு சொல்லிருவீங்களா? நீங்க அந்த லெவல்ல இருந்து யோசிச்சு பாருங்க. அவரு அங்க போயிரலாம். அவரு ஏதாவது குழப்பி விட்டுருவாரா? அங்க ஏதாவது நடந்துருமா? தேவையில்லாம எதுக்கு பேசுறாங்க? ஸ்டோருக்கு போயிர்றாரு. ஸ்டோர்ல இருக்கிறவங்க கூட பேசுறாரு. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லையா? அவாய்ட் பண்ணணும்னு நீங்க நினைப்பீங்களா? மாட்டீங்களா? இதனால பிரச்சனை வரும். அவரு அங்க குரோ ஆக மாட்டாரு. அங்க எங்கேயாவது ஸ்டாப் ஆயிருவாரு. அதே தான் நான் இங்க நினைக்கிறேன். நீங்களும் ஒரு நாள் நினைப்பீங்க. இப்ப நான் திரும்பவும் சொல்றேன் பாருங்க. உங்க டீம் மெம்பர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அப்படிதான் நீங்க அப்ப நீங்க இந்த டிசிப்ளின ஃபாலோ பண்ணா தானே நாளைக்கு உங்க டீம்ல யாராவது இது மாரி பண்ணும்போது நீங்க தடுக்க முடியும். நீங்க அவங்களும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியும். அவங்களும் உங்கள மாரி நீங்க அப்படி இருக்கறனால அவங்களும் அப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறது நியாயமா இருக்கும். அவங்களும் அப்படி இருப்பாங்க. ஏன்னா நீங்க அப்படி இருக்கறனால அவங்களும் அப்படி இருப்பாங்க. அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த யுனிவர்சல் அதுக்கான வேலைய செய்யும். நீங்க அதுக்கு ஆப்போசிட்டா இருந்து அவங்க மட்டும் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது நியாயமே இல்லையே! அது உங்களுக்கு நடக்கவே நடக்காது. அது உங்களுக்கு நீங்க டிசிப்ளினா இருந்தாலும், உங்க டீம்ல இருக்கிறவங்க பல பேர் ஓடிட்டே இருப்பாங்க இந்த பிரச்சனையினால. அதுக்கு நம்ம இருந்துட்டு போயிரலாமே! ஓகேவா? இது இன்னும் பல காரணங்கள் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். நான் இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த பிசினஸ்ல. இந்த 5 வருஷத்துல. ஓகேவா? இந்த டிசிப்ளின் இந்த பிசினஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனையோ லீடர்ஸ் இதனால தான் பல பெரிய லெவல்ல இருந்தவங்களே அழிஞ்சு போனாங்க. அதனால இந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா, ரொம்ப ரொம்ப சீரியஸா புரிஞ்சுக்கோங்க. மீட்டிங் முடிஞ்சிருச்சு. ஃபீட்பேக் போடுங்க. அந்த நம்பர்ஸ யாராவது வச்சிருந்தீங்கனாலும் இப்பவே டெலீட் பண்ணுங்க. இப்பவே முழிச்சுக்கோங்க. தேங்க் யூ. விஷ் யூ வெல். மீட்டிங் முடிஞ்சிருச்சு. தேங்க் யூ.